நண்பர்களே, இன்று அமெரிக்கா என்ற அந்த மிகப்பெரிய வல்லரசின் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தெரிகிறது. நெற்றிக்கோட்டில் பயத்தின் சுருக்கம் தெளிவாக காட்சியளிக்கிறது. காரணம், இந்தியா ஒரே ஒரு மூலோபாயமான மூலம் டாலர் என்ற நாணயத்தின் அடித்தளத்தையே குலுக்கும் ஒரு விளையாட்டை ஆடிவிட்டது. வாஷிங்டனில் இருக்கும் அதிகார கட்டிடங்களிலிருந்து வெள்ளை மாளிகை வரை பதட்டமான கூட்டங்கள், அவசர ஆலோசனைகள், அடுத்தது என்ன என்ற குழப்பமான சூழல் உருவாகியிருக்கிறது. ஒரு 2 நாடுகள் அல்ல, உலகின் மிகப்பெரிய 22 நாடுகள், ஆம், முழு 22 நாடுகளும் இந்தியாவின் பக்கம் நின்று இந்தியாவுக்கு நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிரான ஆதரவை தெரிவித்துள்ளார். இந்த ஆதரவு வெறும் அமெரிக்காவுக்கு எதிரானது மட்டும் இல்லை, டாலருக்கு எதிரானது, டாலர் மைய உலக ஒழுங்குக்கே எதிரானது என்பது இப்போது வெளிக்குத் தெரியப்பட்ட உண்மை. இந்த பின்னணியில் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி, அதாவது RBI, வரலாற்று தரத்திலான சில முடிவுகளை எடுத்துள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை காணாத உயரத்தில் உலகில் மிக சிறந்த மட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது வெறும் ரிசர்வ் என்ற எண்ணிக்கையாக இல்லாமல் ஒரு செய்தியாக வேலை செய்கிறது. இந்தியாவின் பொருளாதாரம் இப்போது வெளியிலிருந்து வரும் அழுத்தங்களால் அசைக்கப்பட மாட்டாது என்ற உறுதியான அறிவிப்பாக. இன்று உலகளாவிய புவிசார் பொருளாதார சூழ்நிலையில் இந்தியா எப்படி பேராத்ம விசுவாசத்தோடு முன்னேறுகிறது என்பதை பார்த்து வாஷிங்டன் மட்டுமல்ல, டாலரை மையமாக கொண்டிருந்த முழு உலக உத்தேச அமைப்பும் சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறது. கடந்த 72 மணி நேரங்களில் இந்தியா எடுத்த சில தீர்மானங்கள், சில மூலோபாய நகர்வுகள் சர்வதேச சந்தைகளில் சாதாரண அலையோசை அல்ல, பெரும் அலைச்சலாக பார்க்கப்படுகின்றன. இந்த பின்னணியில் உலக சந்தையில் டாலருக்கான தேவை திடீரென சுமார் 27% சரிந்துவிட்டது என்ற தகவல் ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல, ஒரு பெரிய சிக்னல். வரலாற்றை பார்த்தால் இவ்வளவு கூர்மையான, உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கும் அளவுக்கு ஒரே நேரத்தில் ஏற்பட்ட சரிவு மிகவும் அரிது. பல பொருளாதார நிபுணர்கள் இந்த நிலையை சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் பொருளாதார அடித்தளம் இட்செல்ஃப் ஹிணுங்கிய காலத்துடன் ஒப்பிட்டு விளக்கத் தொடங்கியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் பலரும் சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், இந்தியாவுடன் தேவையற்ற மோதல்களை உருவாக்கி கொண்டு அழுத்த பொலிட்டிக்ஸ் ஆடியதால் தான் அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை அதே மாதிரியான சங்கடமான இடத்துக்கு தன்னைத்தானே தள்ளி சென்று விட்டது. அங்கு அதன் பொருளாதார நம்பகத்தன்மை, பணநிலை நம்பகத்தன்மை என்ற 2 தூண்களுமே கேள்விக்குள்ளாகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலிருந்து வரும் பதட்டம், கூர்மையான அறிக்கைகள், திடீர் எதிர்வினைகள், இவை அனைத்தும் இந்த ஆழமான அச்சத்தின் பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகின்றன. ஏனெனில் இந்தியா எந்த தருணத்திலும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு தலைவணங்கவில்லை. நீண்ட கால தேசிய நலன்களில் 1% சமரசம் செய்ய தயங்கவில்லை. உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்ய வேண்டும், டாலரை தாண்டியும் இயங்கக்கூடிய கட்டண அமைப்புகளை உருவாக்கி வலுப்படுத்த வேண்டும், டாலர் சாராத நிதி அமைப்புகளை மூலோபாய கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கட்ட வேண்டும். இந்தியா இந்த எல்லா வழிகளையும் அமைதியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டது. இதன் மூலம் இந்தியா இனி சும்மா ரியாக்ட் செய்யும் நாடு இல்லை, விளையாட்டின் விதிகளையே மாற்றக்கூடிய ரூல் மேக்கராக மாறிவிட்டது என்பது தெளிவாகிறது. டாலரின் அஜேயம் கிட்டத்தட்ட வெல்ல முடியாததாக நினைக்கப்பட்ட அந்த ஆட்சியை ஒரே அடியில் சவால் செய்யும் கதைக்கு துணிவை இந்தியா கொடுத்திருப்பதன் காரணம், தனது பொருளாதாரம் வெளிப்புற அழுத்தத்தால் அசைந்து போவதில்லை என்ற உறுதியான மெசேஜை உலகுக்கு அனுப்பிவிட்டதுவே. இந்த முழு நிகழ்வுகளும் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நீண்ட கால விளைவுகள் பற்றிய விவாதங்கள் இன்னும் தொடர்கின்றன. ஆனால் இது மட்டும் தெளிவு, இந்தியா உலக நிதி அரசியலில் ஒரு புதிய கோடு, ஒரு புதிய எல்லை வரைந்து விட்டது. இந்த புதிய கோடு வெறும் எண்ணிக்கைகள், சதவீதங்கள், ரிசர்வுகள் பற்றியது மட்டுமல்ல. இது உலகம் ஒரு துருவ நாணய அமைப்பின் பிடியிலிருந்து மெதுவாக வெளியே வர தொடங்கியிருப்பதற்கான அறிகுறி. அந்த மாற்றத்தின் மையத்தில் இந்தியா நிற்கிறது என்ற உணர்வு அதிக நாடுகளில் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று டாலரின் பிடியில் இருந்து வெளியே நீந்தி பார்க்கும் தைரியம் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதையும் உலகம் கவனிக்கிறது. கடந்த 72 மணி நேரங்களில் இந்தியா செய்த சில நகர்வுகளுக்கு பிறகு ட்ரம்ப் தரப்பின் நிலை இன்னும் மோசமடைந்தது. உலகளாவிய சந்தைகளில் டாலருக்கான தேவை உடைந்து விழும் பட்சத்தில் உலகம் என்ன நடந்தது என்று திரும்பி பார்த்த தருணம் இதுதான். இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் காட்டில் தீ போல் பேசப்படும் ஒரு எண்ணிக்கை, டாலருக்கான வேர்ல்ட் வைட் டிமாண்ட் சுமார் 27% குறைந்து விட்டது. இது ஒரு சாதாரண கொரெக்ஷன் இல்லை, வரலாற்று அளவிலான சரிவு. கடந்த 80 ஆண்டுகளில் இதே அளவுக்கு அமெரிக்க டாலர் தன் கால் தடுமாறியது. அப்போதுதான் இப்போது மீண்டும் இந்தியாவுடன் தேவையற்ற பங்கா எடுத்ததற்கான விலையாக அமெரிக்கா இதே அளவிலான சரிவை சந்திக்க ஆரம்பித்திருப்பது கடுமையான ஒரு கண்ணாடி. ஒரே ஒரு மூலோபாய அசைவால் இந்தியா டாலரின் சர்வாதிகாரம் மீது நேரடியாக குத்து வைத்துள்ளது. இந்தியாவுக்கு இந்த போரில் தனியாக ஆதரவு வந்தது இல்லை. இந்தியாவின் பக்கம் நின்றிருக்கும் அந்த 22 நாடுகளில் 1-2 சின்ன நாடுகள் அல்ல. சீனா போன்ற பெரும் வல்லரசு, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற முக்கிய சக்திகள் உள்ளனர். இந்த நாடுகள் சேர்ந்து உலக பொருளாதாரத்தின் 75% தங்களது தலையில் வைத்து நிற்கின்றன என்று சொல்லலாம்.
இவ்வளவு பெரிய பங்கை கொண்ட நாடுகள் டாலர் மைய அமைப்புக்கே கேள்வி எழுப்பும் தருணத்தில் விளைவுகள் சின்னமாக இருக்க முடியாது. இந்தியா இந்த குழுவில் மிகவும் சமநிலையான நம்பகமான தலைவராக திகழ்கிறது என்பதும் இந்த கதையின் முக்கிய அங்கம். இப்போது உலகின் பல நாடுகள் டாலரை புறக்கணிக்க தொடங்கியதற்கு காரணம் என்ன? இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா என்ன மூவ்ஸ் ஆடிச்சு என்ற கேள்விகளுக்கான பதில்தான் இந்த முழு வீடியோவின் இதயம். அதனால்தான் நண்பர்களே, இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள். வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் ஒரு வினாடி எடுத்துக்கொண்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த சிறிய செயல் எங்களுக்கு மிகவும் பெரிய உதவியாக மாறுகிறது. மேலும் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக எடுத்துள்ள இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தைரியமான நடவடிக்கைக்காக குறைந்தபட்சம் கமெண்ட் பாக்ஸில் ஜெய்ஹிந்த் என்று ஒரு வரி எழுதுவதையும் மறந்துடாதீங்க. நண்பர்களே, இன்றைய உலக அரசியலும் உலக பொருளாதாரமும் பெரிய வரலாற்று ரேமில் வைத்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அமெரிக்க டாலரின் ஆட்சி ஒரே ஒரு தினத்தில் உருவாக்கப்பட்டதல்ல. ஒரே ஒரு தீர்மானத்தால் அது சரிந்து போக போவதும் இல்லை. உலகப் போர்கள், சுடுகுழி போன்று நடந்த குளிர் போர், பின்னர் வந்த உலகமயமாதல், இவையெல்லாம் சேர்ந்து டாலரை ஒரு உலக நாணயமாக, அதற்கு மேல் ஒரு உலக ஆயுதமாக மாற்றின. ஆனால் வரலாறு அதே சமயம் இன்னொரு உண்மையையும் சொல்லுகிறது. எந்த ஆதிக்கமும் எந்த வலிமையும் அதன் மாற்று வழிகள் உருவாக ஆரம்பித்த பிறகுதான் உண்மையில் தள்ளாட ஆரம்பிக்கும். இன்று உலகம் துல்லியமாக அந்த சந்திப்பில் தான் நிற்கிறது. குளிர்போருக்கு பிறகு இன்று வரை அமெரிக்கா டாலரை ஒரு சாதாரண நாணயமாக அல்ல, நேரடி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளது. அதன் சாங்ஷன்ஸ் வழியாக பல நாடுகளின் பொருளாதாரங்களை கட்டி போட்டது. டேரி பி என்ற பெயரில் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளில் உள்ள தன் செல்வாக்கை பயன்படுத்தி யார் தப்பிக்கப் போகிறான், யார் மண்டியிடப் போகிறான் என்பதை முடிவு செய்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில், குறிப்பாக சமீபத்திய நிகழ்வுகளை பார்த்தால், உலகம் ஒரு துருவ அமைப்பால் சோர்ந்து போய்விட்டது என்பதும் புதிய வழிகளை தேடி வருவதாகவும் தெளிவாகிறது. அதேவேளையில் இந்தியா எந்த நாடையும் திறந்த வெளியில் அச்சுறுத்தவில்லை. யார் மேலும் பொருளாதார தடைகளை வரிக்கு வந்தவுடன் போடவில்லை. மாறாக வாணிபம், இராஜதந்திரம், பரஸ்பர கூட்டாண்மை என்ற பாதையை பிடித்து தன் இடத்தை மெதுவாக வலுவாக உருவாக்கி கொண்டது. கடந்த 72 மணி நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட பதற்றமும் அதன் பிறகு இந்தியா எடுத்த முடிவுகளும் சேர்ந்து டாலரின் தேவையில் இந்த வரலாற்றுச் சரிவை உருவாக்கி இருக்கலாம் என்ற கூற்று வெறும் ஸ்டாட்டிஸ்டிக் டிபேட் இல்லை, ஒரு மனநிலையின் மாற்றத்தை சுட்டிக்காட்டும் கூற்று. ஏனென்றால் ஒரு நாணயத்தின் வலிமை என்பது ரிசர்வ் வங்கியின் பெட்டகத்தில் குவிந்திருக்கும் நோட்டுகளால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அந்த நாணயத்தின் மீது உலக நாடுகள் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் முக்கியம். அந்த நம்பிக்கை தள்ளாடத் தொடங்கும் போது முதலில் வெளிப்படும் அறிகுறி அந்த நாணயத்திற்கான தேவை குறைதல். இப்போது அந்த பக்கம் உலகம் நகரத் தொடங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா என்ன செய்தது? உள்ளூர் நாணயங்களில் இருதரப்பு மற்றும் பன்முக வர்த்தகத்தை ஊக்குவித்தது. டாலரை தாண்டி இயங்கக்கூடிய மாற்று கட்டண அமைப்புகளை உருவாக்கியது. பல நாடுகளுடன் பன்முக வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் எல்லா டீலும் டாலர்ல தான் இருக்கணுமா என்ற கேள்வியை அவர்களின் நெஞ்சில் விட்டு வந்தது. அதனால்தான் இன்று பேசப்படும் அந்த 22 நாடுகள் கொண்ட குழுவில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஓசியானியா, தென் அமெரிக்கா, இந்த எல்லா கண்டங்களிலிருந்தும் நாடுகள் இருக்கின்றன. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் ஒரே மேடையில் வந்து நிற்கும்போது அது ஓஹோ அழகான போட்டோ என்று பார்க்கும் அளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அது நேரடியான பொருளாதார சக்தியின் காட்சிப்படுத்தல். இவர்கள் ஒன்றாக இணைந்து நின்றால் உலக பொருளாதாரத்தின் பெரும்பகுதி இந்த குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இந்த நாடுகள் தங்களுக்குள் செய்யும் வர்த்தகங்களில் டாலருக்கு மாற்றாக ரூபாய், யூரோ போன்றவை அதிகப்படியான பங்கை ஏற்க தொடங்கினால் அமெரிக்கா பல தசாப்தங்களாக வலுவாக பிடித்து வைத்திருந்த கட்டுப்பாடு மெதுவாக சளைக்கத் தொடங்கும். அமெரிக்காவின் அடிப்படை பிரச்சினை என்னவென்றால், தனது வலிமையை அது நிரந்தரமானது என்று நம்பத் தொடங்கிவிட்டது. உலகம் எப்போதும் நமது விதிகளுக்கே தலையசைக்கும் என்று மனதில் எழுதி கொண்டது. ஆனால் ட்ரம்ப் காலகட்டத்தில் இருந்து இன்று வரை நடந்த டேரி பவார், தடைகளின் அரசியல், கூட்டாளிகள் மீது கூட மிகைப்படுத்தப்பட்ட அழுத்தம், இவை அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அமைதியான வெறுப்பை உலகில் சேர்த்து கொண்டே வந்தது. ஐரோப்பிய நாடுகள், அரபு உலகம், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகள் யாரை எடுத்தாலும் எப்படியாவது ஒரு கட்டத்தில் அமெரிக்க அழுத்தம் தங்கள் மேல் இருந்தது என்ற புலம்பலுடன் இருக்கிறார்கள். அத்தகைய சூழலில் நாம் எதிரே அவர்கள் என்ற தீவிர பிளவை விட ஒன்றாக நடந்தால்தான் எல்லாருக்கும் நன்மை என்ற சமநிலை கோட்பாட்டை முன்வைத்தது இந்தியா. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் இந்தியா நாங்கள் கூட்டாண்மையில் நம்பிக்கை வைக்கிறோம், மேலாதிக்கத்தில் இல்லை என்ற சக்தி வாய்ந்த மெசேஜை உலகுக்கு அனுப்பியது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து
தனியாக இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுனைடெட் கிங்டம் எடுத்த முடிவு ஒரு சாதாரண வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல. அது மேற்கத்திய முகாமில் இருந்த நாடுகளுக்கு கூட இந்தியா ஒரு நம்பகமான நீண்டகால கூட்டாளியாக மாறிவிட்டது என்ற சின்னமாக இருந்தது. வளைகுடா நாடுகளுடன் இந்தியாவின் உறவுகள் வலுப்பட்டது. ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தில் இந்தியா காட்டிய நெகிழ்வுத்தன்மை உலகின் கவனத்தை ஈர்த்தது. ஆப்பிரிக்க நாடுகளுடன் அபிவிருத்தி கூட்டாண்மை அதிகரித்தது. தென் அமெரிக்க நாடுகளுடன் இந்தியாவின் தொடர்பு தளம் விரிந்தது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் இந்தியா எந்த ஒரு கேம்ப்க்கும் சாதாரண மாற்றாக இல்லை, ஒரு புதிய பன்முக சமநிலையின் மையமாக மாற முயற்சி செய்யும் நாடாக தெரிகிறது. டாலரின் சக்கரவர்த்தி நிலை இந்த பன்முக உலகத்தில் தானாகவே சோதனைக்கு உள்ளாகிறது. வர்த்தகம், எரிசக்தி, இராணுவம், தொழில்நுட்பம், இந்த எல்லா துறைகளிலும் மாற்று வழிகள் உருவாக ஆரம்பித்தால் நாணயங்களும் அந்த மாற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது. டாலர் முழுக்க முழுக்க அழிந்துவிடும் என்று இப்போதே சொல்லுவது மிகைப்படுத்தல்தான். ஆனால் டாலரின் ஒரே ஒரு தலையாட்சி நிலை இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது என்று சொல்லுவது தவறில்லை. இந்த சூழலில் இந்தியாவின் பங்கு முக்கியம். எந்த ஒரு குழுவின் மூவிங் பான் ஆக மாறாமல் தன் மூலோபாய சுயாட்சியை முன்னுரிமையில் வைத்தது இந்தியா. அமெரிக்காவுடன் உறவுகள் இருக்கட்டும், ரஷ்யாவுடன், சீனாவுடன் சமநிலை இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் இந்தியா தனது தேசிய நலன்களையே முதன்மையாக வைத்தது. இந்த நடைமுறைதான் அமெரிக்க அழுத்தத்திலிருந்து விலகி ஒரு பாதுகாப்பான, கண்ணியமான மாற்று கட்டமைப்பை நாடும் பல நாடுகளை இந்தியா நோக்கி இழுத்து கொண்டு வருகிறாள். இந்தியாவின் எழுச்சி ஒரு இரவிலோ ஒரு தேர்தலிலோ நடந்துவிட்ட புரட்சியின் விளைவு அல்ல. பல தசாப்த கால இராஜதந்திரம், பொருளாதார சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப தளத்தில் கட்டப்பட்ட வலிமை, மக்கள் தொகையின் மிகப்பெரிய அளவு, வளர்ந்து வரும் நுகர்வு, வலுவான சர்வீஸ் செக்டார், அரசியல் ஸ்திரத்தன்மை, இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய பெரும் வலிமைதான் இது. இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் கயிறு இந்தியாவின் தன்னம்பிக்கை. இன்று இந்தியா திறந்தவெளியில் எங்கள் தேசிய நலன்களில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறது. இது வெறும் பேச்சு அல்ல, அரசியல், பொருளாதார கொள்கையின் மையமாக மாறியிருக்கிறது. இதுவே அமெரிக்காவுக்கு மிகவும் குத்துப்பாகமாக தோன்றுகிறது. இந்த பின்னணியில் வருகிறது டாலருக்கு நேரடியாக சவால் விடும் இன்னொரு பெரிய அத்தியாயம். இந்திய ரூபாய், யூரோ, தங்கம், யூபிஐ, ஸ்விட்பட். இப்போது இந்தியா ஒன்றோ இரண்டோ நாடுகளை மட்டும் கூட்டிக் கொண்டு செல்லவில்லை. டாலரை புறக்கணிக்க தயார் என்று வெளிப்படையாக கூறிய 22 நாடுகளை கொண்ட குழுவை இந்தியா உருவாக்கி இருக்கிறது. டாலர் இல்லாம இருந்தா வோல்ட் ஒயிட் ட்ரேட் எப்படி நடக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆச்சரியமானாலும் உண்மைதான். இந்த நாடுகள் தங்களுக்குள் வர்த்தகம் செய்ய போகும் பிரதான வழிமுறை இந்திய ரூபாய், யூரோ, அதற்கு மேலாக தங்கம், அதாவது டாலரின் இடத்தை தங்கம் பிடிக்க தொடங்கிவிட்டது. உலகின் பல மத்திய வங்கிகள் தங்க கையிருப்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அமெரிக்க தாக்கத்தின் அடையாளமாக கருதப்பட்ட அமெரிக்க அரசு திரட்டு பத்திரங்களின் பங்கு மெதுவாக குறைக்கப்படுகிறது. உலகின் பல நாடுகள் எங்கள் ரிசர்வ் பாக்கெட்டில் அமெரிக்காவுக்கு இருக்கும் இடத்தை நாங்கள் குறைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லும் வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் உலகம் முழுவதும் அமெரிக்க டாலருக்கான தேவை சுமார் 27% விழுந்திருப்பது அதிர்ஷ்ட சம்பவம் அல்ல. இந்தியா ஒரே நேரத்தில் அமெரிக்காவின் பொருளாதார ஆட்சியையே நேரடியாக சவால் செய்யும் நிலைக்கு வந்துவிட்டது. அது எல்லாம் சரி, ஆனால் வெறும் ஒரு டாலரை புறக்கணிப்பதாலேயே அமெரிக்காவை சவால் செய்ய முடியுமா என்று உங்களுக்குள் ஒரு சந்தேகம் எழலாம். கொஞ்சம் கவனமாக நினைத்து பாருங்கள். டாலர் என்ற நாணயத்தின் வலிமை எங்கு இருந்து வருகிறது? ஒரு காலத்தில் உலகில் வங்கிகளுக்கு இடையே பண பரிமாற்றம் செய்ய வேண்டுமானால், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இடையே வர்த்தகம் செய்ய வேண்டுமானால், எண்ணெய் வாங்க வேண்டுமானால், ஆயுதங்கள் வாங்க வேண்டுமானால் ஒரே ஒரு டார் வழியே தான் உலகம் சென்றது. அந்த கதவின் பெயர் ஸ்விட்பட். உலகளாவிய பேமெண்ட் சிஸ்டத்தின் அழியா பாஸ் என்றாலே அதுதான். ஆனால் இந்த அமைப்பை அமெரிக்கா ஒரு காலத்தில் புவிசார் அரசியல் ஆயுதமாக மாற்றிக்கொண்டது. எந்த நாடு தங்களுக்கு பிடிக்கலோ அந்த நாட்டின் வங்கிகளின் ஸ்விட்பட் அணுகலை நிறுத்திவிடும். சில நாடுகளுக்கு முழு கடன் மூடல், சில நாடுகளுக்கு பகுதி தடைகள். இப்படி வங்கி சேனல் மூடப்பட்ட உடனேயே அந்த நாட்டின் பொருளாதாரம் தானாகவே மண்டியிடும். இதுவே பல நாடுகள் பல ஆண்டுகளாக அனுபவித்த காயம். இந்த அமைப்பை அமைதியாக சவால் செய்ய தொடங்கியது இந்தியா. வெளிப்படையான போர்வழி அறிவிப்புகளும் இல்லாமல் நாங்கள் எங்களால் உருவாக்கப்பட்ட எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் டிஜிட்டல் கட்டண அமைப்பை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் என்ற மாதிரியை உலகுக்கு காட்டியது. யூபிஐ வெறும் மெசேஜ் அனுப்புற அப் மாதிரி இல்ல. இது ஒரு முழு நிதி தத்துவம், நம்பிக்கை, வேகம், வெளிப்படைத்தன்மை, நாட்டின் இறையாண்மை கட்டுப்பாடு, இந்த 4 கம்பங்கள் மீதே அது நிற்கிறது. யூபிஐ மூலம் பணம் அனுப்பும்போது பரிவர்த்தனை ரியல் டைமில் முடிந்து விடுகிறது. சில வினாடிகளில் பணம் மறுபுற கணக்கை அடைந்து விடுகிறது. இதில் யாருக்கும் மூன்றாவது நாட்டின் அனுமதி தேவையில்லை. மிக முக்கியமாக இதில் டாலர் எங்கும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதே புள்ளியில்தான் அமெரிக்காவின் பல தசாப்தங்களாக வைத்திருந்த பொருளாதார ஆட்சி முதல் தாயாராக ஒரு சீரியஸ் சவாலை சந்தித்திருக்கிறது.
ஸ்விஃப்ட் அமைப்பில் இன்று கூட பல பரிவர்த்தனைகள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சில சமயம் அதை தாண்டியும் எடுக்கிறது. அந்த பழைய மெதுவான அமைப்புக்கு எதிராக யுபிஐ சில வினாடிகளில் வேலையை முடித்து விடுகிறது. கடந்த 6 மாதங்களில் யுபிஐ வழியாக உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் நடந்த பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையும் அதன் மொத்த மதிப்பும் சேர்த்து பார்க்கும்போது ஒப்பீட்டு கிராப்களில் ஸ்விஃப்ட் அமைப்பு பலவீனமாக தோன்றத் தொடங்கியுள்ளது. இதனால் வெளிப்படும் சிக்னல் தெளிவு எதிர்கால உலகம் சுலபமாகவும் மலிவாகவும் கட்டுப்பாட்டில் இருந்து சுதந்திரமாகவும் இருக்கும் தொழில்நுட்பத்தை தேர்வு செய்ய போகிறது. அரசியல் சங்கிலிகளால் கட்டிப்போடும் நிதி அமைப்புகளை அல்ல. இங்கிருந்து கதையின் திசை மாற்றம் நடக்கிறது. இது வெறும் தொழில்நுட்ப பற்றிய கதையாக இல்லை, அதிகார பரிமாற்ற கதையாக மாறுகிறது. ஒரே ஒரு நாணயத்தின் தேவையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பது சில நாடுகள் கோபத்தில் பேசிய சில அறிக்கைகள் மட்டுமே அல்ல. உலக ஆட்சி கட்டமைப்பில் ஆழமாக ஒரு பிளவு விழுந்திருப்பதற்கான சத்தமாக இது கேட்கப்படுகிறது. ஒரு அமைப்பின் அடித்தளம் அசைந்தால் முதலில் யார் பதற்றப்படுவார்கள்? அந்த அமைப்பின் காவலர்கள்தான். இன்று வாஷிங்டனில் அதே காட்சி. வெள்ளை மாளிகையின் நடுக்கூடங்களில் அமைதியின்மை, கூட்டம் கூட்டமாக ஆலோசனைகள். பெடரல் ரிசர்வ் கட்டிடத்தின் மூடிய கதவுகளுக்குள் அவசர கூட்டங்கள். அமெரிக்க திங்க் டேங்க்கள் இந்தியா என்ன செய்தது, எங்க தவறிவிட்டோம் என்று கணக்குகள் போட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த முழுக்களம் வெறும் நாணயத்தை பற்றியது அல்ல, நம்பிக்கையை பற்றியது. டாலரின் வலிமை ஒரு பச்சை நிற நோட்டில் இல்லை, உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்த அந்த பூரண நம்பிக்கையில்தான். இப்போது அந்த நம்பிக்கையின் மேல் சிறு சிறு பிளவுகள் விழத் தொடங்கியிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கவலை. இந்தியா எங்கும் யாருக்கும் போர்வெளி அறிவிப்பு செய்யவில்லை. டாலரை நாங்கள் அழித்தே தீருவோம் என்று எந்த மேடை மேலும் சொல்லவில்லை. மிக அமைதியாக எங்கள் நலனுக்கு ஏற்ற தொழில்நுட்ப பொருளாதார முடிவுகளை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த பாதையில் நடந்தது. ஆனால் அந்த சிறிய சிறிய முடிவுகள் சேர்ந்து இன்று புவிசார் அரசியல் சக்தியின் சமநிலையையே சுலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆர்பிஐ தன் அந்நிய செலாவணி கையிருப்பை வரலாற்று உயரத்திற்கு எடுத்துச் சென்ற தருணம், தங்க கையிருப்பை அதிகரித்து அமெரிக்க திரட்டு பத்திரங்களிலிருந்து நாங்கள் மெதுவாக விலகப் போகிறோம் என்று மறைமுகமாக சொன்ன தருணம், உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவித்த தருணம், யுபிஐயை சர்வதேசப்படுத்த இந்தியா எடுத்த முயற்சிகள், இந்த அனைத்தையும் சேர்ந்து பார்த்தால் அமெரிக்காவிற்கு மனதில் தோன்றியிருக்கும் எண்ணம் ஒன்று. இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து பார்த்தோம் தானே, இது நம் நிதி ஆட்சிக்கு நேரடியான சவாலாக மாறுகிறது என்பதை. அமெரிக்காவின் பழக்கமான விளையாட்டு என்ன? விதிகளை நாம் எழுதுவோம், உலக நாடுகள் அந்த விதிகள் மேல்தான் நடக்க வேண்டும். விதிகளை கேள்விக்குட்படுத்த தடை, அவற்றை மாற்ற முயல்பவர்களுக்கு தடைகள். ஆனால் இந்தியா இந்த விளையாட்டில் புதுசா ஒரு அட்டை போட்டது. விதிகளை உடைக்கவில்லை, ஆனால் விதிகளுக்கு பக்கத்திலேயே புதிய பாதையை அமைத்தது. எல்லோருக்கும் இதோ இன்னொரு பைனான்சியல் சிஸ்டம் இருக்கிறது, இதில் டாலர் இல்லை, அமெரிக்க அனுமதி இல்லை, இருந்தாலும் இது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் வேலை செய்கிறது என்று காட்டிக் கொடுத்தது. இங்கிருந்து தான் தடைகள் தங்கள் சக்தியை இழக்கத் தொடங்குகின்றன. ஒரு நாட்டுக்கு மாற்றுப்பாதை இல்லை என்றால் தான் அமெரிக்க தடைகள் முழு தாக்கத்தோடு வேலை செய்யும். மாற்று வழிகள் உருவாகிவிட்டால் அழுத்தம் என்று வைத்திருந்த ஆயுதத்தின் கூர்மை தானாக குறைந்துவிடும். உலகம் இன்று அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு மாற்று வழியாக மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கும் பாதை காட்டும் வழிகாட்டியாகவும் மாறி வருகிறது. ஆப்பிரிக்காவின் பல நாடுகள், ஆசியாவின் சில வளர்ந்து வரும் சக்திகள், ஐரோப்பாவின் சில பகுதிகள் கூட இப்போது ஒரு கேள்வி கேட்க தொடங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அமெரிக்க அனுமதி தேவைதானா? ஒவ்வொரு பெரிய பேமெண்ட்டுக்கும் டாலர் மட்டும்தான் ஒரே வழியா என்று. இந்த கேள்விகள்தான் அமெரிக்கா இன்று தேர்வறியாமல் இருக்கும் காரணம். இந்தியாவின் மூலோபாயத்தில் மிக ஆபத்தான, அதே நேரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான பக்கம் என்னவென்றால், அது மேடையில் கத்திக்கொண்டு அமெரிக்காவை திட்டுவது இல்லை. மண்ணில், கிரவுண்டில் புது புது கட்டமைப்புகளை அமைத்து கொண்டே இருக்கிறது. அந்த புதிய கட்டமைப்புகளுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா கட்டிய அமைப்புகள் பழையதாகவும் மெதுவாகவும் அரசியல் சுமை நிறைந்ததாகவும் தோன்றத் தொடங்குகின்றன. யுபிஐ இதற்கு மிக அழுத்தமான உதாரணம். யுபிஐயில் சில வினாடிகளில் பணம் செலுத்தப்படுகிறது. ஸ்விஃப்ட் மணி நேரங்கள். யுபிஐயில் மூன்றாவது நாடு, மூன்றாவது அமைப்பின் அனுமதி தேவையில்லை. ஸ்விஃப்ட் ஏற்கனவே ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. தொழில்நுட்ப யுகத்தில் உலகம் வேகத்தையும் வசதியையும் தான் தேர்வு செய்யும், அரசியல் சங்கிலிகளை அல்ல. இந்தியாவின் இந்த டிஜிட்டல் முயற்சி இப்போது இந்தியாவின் எல்லைக்குள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளையும் கவரத் தொடங்கியுள்ளது. யுபிஐ மாதிரி அமைப்புகளை தங்கள் நாட்டிலும் கொண்டு வரலாமா என்று பல நாடுகள் தீவிரமாக யோசிக்கின்றன. கட்டண முறை மாறும் தருணத்தில் நாணயத்தின் பங்கு தானாகவே மாறத் தொடங்குகிறது. அமெரிக்கா நீண்ட காலம் இந்தியாவை ஒரு பெரிய சந்தை என்று மட்டுமே பார்த்தது. அவர்களிடம் நிறைய மக்கள், நாங்கள் நம்ம பொருள்களை விற்று கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிப்போம் என்ற தளத்தில் தான் அதிகமாக நினைத்தது.
ஆனால் இந்தியா மெதுவாக சிஸ்டம் பில்டராக மாறிவிட்டது என்பதை உணராமல் போனது. விளையாட்டின் விதிகளை எழுதக்கூடியவர்கள்தான் உண்மையான கேம் சேஞ்சர்கள். இப்போது இந்தியா அத்தகைய இடத்தை நோக்கி நகர்கிறது. டாலருக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏதோ ஒரு இரகசிய சதித்திட்டத்தின் விளைவு இல்லை. பல ஆண்டுகளாக நாடுகளில் சேர்ந்து கொண்டிருந்த கடுப்பு, அநீதி உணர்வு, பயம் இவையெல்லாம் சேர்ந்து இன்று வெடிக்கும் தருணத்திற்கு வந்திருக்கின்றன. அமெரிக்கா சாங்ஷன்ஸ் மூலம் ரஷ்யா, ஈரான், வெனிசுவேலா போன்ற நாடுகளை தனிமைப்படுத்த முயன்ற விதம் உலகிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. டாலர் என்பது வெறும் நாணயம் அல்ல, ஒரு பிரஷர் டூலாக மாற்றப்பட்ட ஒன்றிலிருந்து தப்பிக்கொள்ள வழி தேடுவதுதான் மனித இயல்பு. இந்தியா அந்த வழியை தேடி தன் முன் வைத்து காட்டியுள்ளது. அதனால்தான் இன்று இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தேசிய மட்டத்தில் மட்டும் நின்று விடாமல் உலகத்திற்கு ஒரு சிக்னலாக படிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அமெரிக்காவின் பிரச்சனை இன்னும் தீவிரமாகிறது. அதன் முன்னால் இன்று நிற்கும் நாடு திறந்த வெளியில் எதிரி அல்ல, அதே சமயம் கண்மூடி சேவை செய்யும் கூட்டாளியும் அல்ல. இந்தியா தனது வலயத்திற்கே உரிய பாதையில் நடக்கிறது. இந்த சுயாதீன நிலைதான் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய பலம். இந்த முழு கதையில் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்தியா எங்கும் நாங்கள் டாலரை அழித்துவிடப் போகிறோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் மாற்று வழிகளை உருவாக்கப் போகிறோம். மாற்று வழி தேடுவது குற்றம் இல்லை என்று மட்டும் சொல்கிறது. ஆனால் அமெரிக்கா அந்த மாற்று வழி என்ற வார்த்தையை தான் பெருங்கூச்சலாக பார்க்கிறது. ஏனெனில் மாற்று வழி வந்தால் கட்டுப்பாடு குறையும். கட்டுப்பாடு குறைந்தால் பல தசாப்தங்களாக உலகை தனது விதிப்படிதான் நடத்தி கொண்டிருந்த அமைப்புக்கு அது ஒரு நேரடி கெடுதல். இந்தியாவின் எழுச்சிக்கு பின்னால் மக்கள் தொகை பரவல், அதிகரித்து வரும் நுகர்வு, வலுவான சர்வீஸ் செக்டார், உயர் தொழில்நுட்ப திறன், அரசியல் ஸ்திரத்தன்மை, இந்த எல்லா காரணிகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் இணைய வைத்து ஒரு பெரிய வலிமையாக மாற்றுவது தன்னம்பிக்கை. இந்தியா இப்போது தன்னம்பிக்கையோடு தன் கொள்கைகளை வடிவமைக்கிறது. எங்கள் தேசிய நலனில் ஏதாவது முரண்பட்டால் நாங்கள் யாருடைய அழுத்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்பது ஒரு பேச்சு வரி அல்ல, நடைமுறை செயலாக்கமாக மாறியுள்ளது. இதுதான் அமெரிக்காவுக்கு மிக கடுமையாக தோன்றுகிறது. வருகிற காலங்களில் இந்த மோதல் இன்னும் கூர்மையடையலாம். வார்த்தை போராட்டம் அதிகரிக்கலாம். டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேட்டிங், ரிப்போர்ட் இந்த எல்லாவற்றிலும் தள்ளுமுள்ளாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவு, இந்தியா உலக நிதி அரசியலில் ஒரு புதிய கோட்டை, ஒரு புதிய வரியை வரைந்துவிட்டது. இந்த வரியை அழிப்பது எளிதல்ல. ஏனெனில் இது வெறும் பொருளாதார கோடு மட்டுமல்ல, மனநிலையின் கோடு. உலகம் இப்போது மாற்று வழிகள் சாத்தியம் என்று நம்பத் தொடங்கியுள்ளது. இந்த நம்பிக்கை உருவான தருணத்திலிருந்து எந்த பெரிய வல்லரசும் அதை முழுவதுமாக நிறுத்திவிட முடியாது. இங்குதான் இந்த கதையின் உண்மையான தொடக்கம். இதற்கு பிறகு இன்னும் ஆழமான, இன்னும் துல்லியமான பரிமாணங்கள் திறக்கப் போகின்றன. அமெரிக்காவுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் உண்மை என்னவென்றால், இது வெறும் இந்தியாவின் பொருளாதார ஆசைகள் பற்றிய கதை அல்ல, மிக நீண்ட காலம் யோசித்து அமைதியாக செயல்படுத்தப்படும் மூலோபாயத்தின் விளைவு. ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உலக நாடுகள் டாலர் இல்லாமலே நாங்கள் பாதுகாப்பாகவும் பயன்மிக்க வகையிலும் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை பெறும் தருணம். அமெரிக்காவின் மிகப்பெரிய வலிமை டாலர் ஆதிக்கம் பலவீனமாவதற்கான முதல் அடி. வாஷிங்டனில் இன்று பேசப்படும் முக்கிய கேள்வி ஒன்றே, இந்தியா தன்னுடைய பாதையை மட்டுமல்ல, ஏற்கனவே பல ஆண்டுகளாக அமெரிக்க கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர ஆசைப்படும் மற்ற நாடுகளுக்கும் இந்த பாதையில் நடக்க தைரியம் கொடுக்கிறது என்ற உண்மை. இதுவே அமெரிக்காவின் கவலையை மேலும் உயர்த்துகிறது. நண்பர்களே, இந்த பெரிய கதையின் அடுத்த கட்டங்கள் இன்னும் திறக்கப் போகின்றன. ஆனால் இன்று வரை நடந்திருக்கும் இந்த நிகழ்வுகள் மட்டும் போதுமானவை. உலக நாணய மேடையில் டாலரின் ஒரே ஆதிக்கம் ஒழுக்கப்படுகிறது. இந்தியா அமைதியாக ஆனால் உறுதியான மாற்று கட்டமைப்பை உருவாக்குகிறது. 22 நாடுகள் அதற்கு பக்கம் நிற்கின்றன. இந்த கதையின் அடுத்த பகுதிக்கு தயாராக இருங்கள். ஆனால் அதற்கு முன்னால் இந்த வரலாற்று தருணத்தை மனதில் பதிய வைக்கும் ஒரு வரியை மறந்துட்டாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று கட்டாயம் எழுதுங்க.